சென்னை தமிழ் அபிஷியல் நேயர்களுக்கு வணக்கம். ஈசனை மணக்க பார்வதி தேவி ஒற்றை காலில் தவம் புரிந்த ஓர் திருத்தலம். காஞ்சி காமாட்சி அம்மனுக்கு இணையான சக்திகளை கொண்ட காமாட்சி அம்மனே குடிகொண்டுள்ள ஓர் திருத்தலம். ஈசனே மனமுருகி வந்து பார்வதி தேவியை திருமணம் செய்த ஓர் திருத்தலம். 5 அக்னி குண்டங்கள் வளர்த்து அம்பிகை பார்வதி தேவி தவம் இருந்த ஓர் கோவில். அர்த்தமேரு ஸ்ரீ சக்கரம் உடைய திருக்கோவில். ஜோதி வடிவாய் அணையாமல் எரிந்து கொண்டிருக்கும் காமாட்சி அம்மன் விளக்கு இன்றும் எரியும் ஓர் திருத்தலம். இவ்வளவு சிறப்புகளை கொண்ட ஒரு கோவில் எங்க இருக்கு? அது எந்த இடம்? மாங்காடு காமாட்சி அம்மன் திருக்கோவில். இவ்வளவு சிறப்பு மிக்க மாங்காடு திருக்கோவிலோட தலவரலாறு என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த உலகம் இயங்கிக் கொண்டு இருப்பதே மகா ஈசன் சிவன் அருளாலதான் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அப்படி இருக்கும்போது பார்வதி தேவி விளையாட்டாக ஒரு நாள் சிவனோட கண்களை மூட பூலோகமே இருண்டு போயிடுச்சு. சூரியன் தன்னோட இயல்பான வேலையை நிறுத்திட்டார். சந்திரனும் தன்னோட கடமையை செய்ய மறந்துட்டார். பூலோகமே இருண்டு போயிடுச்சு. பூலோகம் பார்வதி தேவி செய்த செயலால இருண்டு போயிருச்சு அப்படிங்கறதுனால சிவன் பார்வதி தேவி மேல உச்சிக்கு மேல கொண்ட கோபம் அடைகிறாங்க. ஒரு நிமிடம் கண்களை மூடினதுனால உலக இயக்கம் என்ன ஆகும், ஏன் இந்த விளையாட்டு அப்படின்னு கடும் கோபம் கொண்ட சிவபெருமான் பார்வதி தேவிக்கு ஒரு சாபத்தை கொடுக்கறாங்க. பூலோகத்திற்கு போய் மனித பிறவியில பிறந்து தவம் புரிஞ்சு அப்புறம் தவற உணர்ந்து என்னை வந்து திருமணம் செஞ்சுக்க, என்ன அடைஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு சாபத்தை கொடுத்து பூமிக்கு பார்வதி தேவிய அனுப்பிட்டார். மாங்காட்டுல ஒரு வீட்டுல பிறந்து வளர்ந்துட்டு இருக்காங்க பார்வதி தேவி. ஒரு வயசுக்கு அப்புறம் தான் யாருங்கிறதும் தன் மேல இருக்கிற சாபம் என்னங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்ட பார்வதி தேவி கடும் தவம் புரிஞ்சு எப்படியாவது சிவனை ஆட்கொண்டு நம்ம சிவனோட சேரணும் அப்படின்னு முடிவு பண்ணி மாங்காட்டுல மாந்தோப்பு நிறைந்த வனாந்திரத்துல போய் கடும் தவம் புரியணும் அப்படின்னு முடிவு பண்ணி அங்க போறாங்க. மாங்காட்டுல அந்த இடத்த செலக்ட் பண்ண பார்வதி தேவி 5 அக்னி குண்டங்களை வளர்த்து அதுல ஒரு குண்டத்துல தீ வளர்த்து அந்த குண்டத்துல தன்னோட இடது காலோட பெருவிரலை ஊனி ஒரு விரலால ஊனி கடும் தவம் புரியுறாங்க பார்வதி தேவி. தன்னோட கைகளை நாபி கமலத்துக்கு அருகில வச்சு சிவனோட மந்திரத்தை கடுமையா ஜபம் பண்ணி பாராயணம் பண்ணிட்டு இருக்காங்க பார்வதி தேவி. மான் போன்று தன்னோட கண்ணை மூடி கடும் தவம் புரிஞ்சிட்டு இருந்த பார்வதி தேவி எப்படியாவது கடும் தவம் புரிஞ்சாவது ஐயன் சிவனை அடையணும் அப்படின்னு சொல்லி கடும் தவம் புரிஞ்சிட்டு இருக்காங்க. பார்வதி தேவியோட கடுமையான தவத்தை அறிஞ்ச சிவபெருமான் மனம் இறங்கி பார்வதி தேவிக்கு அருள் கொடுக்கறதுக்காக மாங்காடு வராங்க. மாங்காடு வந்து பார்வதி தேவி கிட்ட இது வச்சு இந்த தவம் பண்ணினது போதும், நேரா கிளம்பி காஞ்சிபுரம் போய் அங்க தவத்தை மேற்கொள் அப்படின்னு சொல்லியும் அதுக்கப்புறம் தன்னை உங்களை திருமணம் செஞ்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியும் சிவபெருமான் சொல்லி அனுப்புறாங்க. காமாட்சி அம்மன் கோவிலுக்கு பார்வதி தேவி கிளம்பி போறதுக்கு முன்னாடி முதல்ல மாங்காட்டுல தான் தவம் இருந்ததுனால இந்த இடத்துக்கு ஆதி காமாட்சி தலம் அப்படின்னு இன்னொரு பேரும் இருக்கு. இந்த கோவில் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா பூந்தமல்லி அருகில மாங்காடு அமைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் சிவபெருமான் முதல்ல யாருக்கு காட்சி கொடுத்தாங்கன்னு பாத்தீங்கன்னா சுக்கராச்சாரியார் அந்த நேரத்துல ஏன் அங்க வந்தாரு அப்படிங்கிறதுக்கான பதிவை பார்ப்போம். பார்வதி தேவியோட கடும் தவத்தை அறிஞ்ச சிவபெருமான் பார்வதி தேவிக்கு காட்சி கொடுத்து அருள் புரிய மாங்காடு வராங்க. அந்த நேரத்துல திருமாலும் தங்கைக்கு சாப விமோச்சனம் முடிஞ்சு திருமணம் நடக்க போகுதுன்னு தங்கைக்கு சீர் எடுத்துக்கிட்டு திருமால் வராங்க. ஆனா சிவபெருமான் பார்வதி தேவிய காஞ்சிபுரம் நோக்கி போங்க, அங்க போய் கடுந்தவம் புரிங்க அப்படின்னு சிவன் ஆணையிட பார்வதி தேவியும் காஞ்சிபுரம் நோக்கி செல்ல ஆரம்பிக்கிறாங்க. தங்கை காஞ்சிபுரம் போறதுனால திருமாலும் தங்கை கூடவே காஞ்சிபுரம் செல்றதுக்காக போறாங்க. அப்ப மார்க்கண்டேயர் என்ன சொல்றாருன்னா, நீங்க மாங்காட்டிலேயே தங்கி அருள் புரியணும் அப்படின்னு சொல்லி திருமாலுகிட்ட கேக்குறாங்க. ஆனா தங்கை தனியா போறதுனால தங்கையோட திருமணம் இருக்கிறதுனால மார்க்கண்டேயரோட சொல்ல கேட்க முடியல திருமாலால.
திருமால் தங்கை கூடயே காஞ்சிபுரம் போயிடுறாங்க. இதனால கோபம் அடைஞ்சு மார்க்கண்டேயன் திருமால் வாமன அவதாரம் எடுத்து மகாபலி சக்கரவர்த்திய ஆட்கொள்ள போகும்போது வாமன அவதாரத்துல இருந்த திருமாலுகிட்ட மகாபலி சக்கரவர்த்தி குண்டலத்துல இருக்கிற தண்ணீரை தரும்படி கேட்க, அப்ப திருமாலும் தண்ணீரை ஊத்துறதுக்காக திறக்கிறப்ப சுக்கராச்சாரியார் வண்டு உருவம் எடுத்து அந்த தண்ணி வர்ற இடத்த அடைச்சிடுறாரு. இதனால கோபம் கொண்ட திருமால் ஒரு குச்சை எடுத்து அந்த தண்ணி வர்ற பகுதியை குத்த, அந்த இடத்துல இருந்த சுக்கராச்சாரியார் கண்ணுல இந்த குச்சி போய் பட்டு கண் குருடாகிறது. அந்த நேரத்துல சிவபெருமான் அங்க வந்த பார்வதி தேவிக்கு அருள் புரிய வந்தப்ப சுக்கராச்சாரியார் படுற வேதனையை பார்த்து சுக்கராச்சாரியாருக்கு பார்வை திரும்ப கிடைக்கணும்னு வரம் தரார். வரம் பெற்ற சுக்கராச்சாரியார் இங்க இருந்து இங்க பகுதியில இருக்கிற மக்களுக்கு நீங்க அருள் புரியணும்னு சொல்லி வெள்ளிங்கிரீஸ்வரர் அப்படின்னு ஒரு ஆலயத்துல சிவபெருமான அருள் பாலிக்க செய்கிறார். வெள்ளிங்கிரீஸ்வரர் கோவில் மாங்காட்டுல ரொம்ப பிரபலமான ஒரு கோவில். கண்ணோய் இருக்கிறவங்க அங்க போனா கண் பார்வை சரியாகும் அப்படிங்கறது ஐதீகம். ஏற்கனவே நம்ம ஒரு பதிவுல வெள்ளிங்கிரீஸ்வரர் கோவில் பத்தி பதிவிட்டு இருக்கிறோம். பார்க்காதவங்க கண்டிப்பா போய் பாருங்க. அதுக்கப்புறம் அங்கிருந்து சிவபெருமான் காஞ்சிபுரம் சென்று அங்க ஏகாம்பரேஸ்வரரா பார்வதி தேவிய திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. அவ்வளவு சிறப்பு மிக்கது மாங்காடு திருக்கோவில். பார்வதி தேவி சிவபெருமான் திருமணம் நல்லபடியா முடிஞ்சாலும் பார்வதி தேவி ஏத்தி வைத்த அக்னி ஜுவாலைகள் மாங்காட அழிக்குது. அங்க இருக்கிற வெப்பம் தாங்க முடியாத அவ்வளவு வனவாந்தரமா இருந்த எல்லாமே செடி கொடி எல்லாம் பட்டு போயிருது. இத பார்த்த ஆதிசங்கரர் ஸ்ரீ சக்கரம் ஒன்றை அந்த இடத்துல பிரதிஷ்டை செய்யறாரு. இதனால அந்த ஊர்ல மீண்டும் முன்னேற்றம், பயிர் செழிப்பு, மக்கள் அமோகமா மழை தண்ணீர் கிடைச்சு வாழ்றாங்க. அம்மன் பார்வதி தேவியோட கோபமும் தணிஞ்சு மக்களுக்கு அருள் பாலிக்கிறாங்க. ஏற்கனவே சொன்னபடி இந்த மாங்காடு திருக்கோவிலோட விசேஷம்னா ஈசன மணக்க பார்வதி தேவிய தோன்றிய தவம் புரிந்த ஒரு திருத்தலம். காஞ்சி காமாட்சி அம்மனை பார்க்க முடியாதவங்க அதே அளவு சக்தி கொண்ட மாங்காடு திருத்தலத்துக்கு சென்று வழிபடலாம். ஈசனே மனமுருகி வந்து பார்வதி தேவிக்கு காட்சி கொடுத்ததுனால இங்க வந்து வேண்டிக்கிற பக்தர்களுக்கு ஈசன் அருளால அனைத்தும் நல்ல விதமா நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையும் இருக்கு. 5 அக்னி குண்டங்கள் வளர்த்து ரொம்ப உடம்ப வருத்தி பார்வதி தேவி தவம் புரிந்த ஓர் சக்தி வாய்ந்த திருத்தலம் மாங்காடு திருத்தலம். ஜோதி வடிவுல அணையாம இன்னமும் காமாட்சி அம்மன் பக்கத்துல திருவிளக்கு எரிஞ்சிட்டு இருக்கிறதா சொல்றாங்க. மாங்காடு செழித்து வளர்றதுக்கு அர்த்தமேரசு சக்கரம் உடைய ஒரு ஜீவ ஜோதி வடிவுல விளக்கு எரிஞ்சிட்டு இருக்கு. ஸ்ரீ சக்கரமும் அம்பாலியும் தரிசிக்கிற ஒரு வாய்ப்பு எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா மாங்காடு திருக்கோவில் தான். இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த கோவில்ல வேண்டினா வேண்டிய வரத்தை அம்பாள் கொடுப்பாங்கன்னு நம்புறாங்க. திருமணம் ஆகாதவங்க திருமணத்தால் தடைகள் நீங்க 6 வாரம் எலுமிச்சம்பழம் வைத்து அம்மனை வணங்கி வந்தால் திருமணம் கைகூடும் அப்படிங்கறது ஒரு நம்பிக்கையா இருக்கு. குழந்தை இல்லாதவங்க தொட்டில் கட்டி வேண்டிக்கிட்டாங்கன்னா குழந்தை பேரு நிச்சயம் உண்டு அப்படின்னு சொல்றாங்க. கோவில் நடை திறப்பு காலை 6 மணி முதல் 1 மணி வரை, மாலை 4 மணி முதல் 9 மணி வரையிலும் நடை திறந்திருக்கு. இவ்வளவு சிறப்பு மிக்க மாங்காட்டு கோவிலுக்கு அனைவரும் சென்று தங்களோட வேண்டுதல்களை நிறைவேற்றவும், திருமண தடைகள், வேலையின்மை, குழந்தையின்மை எல்லாத்துக்கும் கை கொடுக்கும் தெய்வமா அங்க காமாட்சி அருள் பாவிக்கிறாங்க. பார்வதி தேவிய காமாட்சியாவும் அங்க திருத்தலத்துல நம்ம வழிபட முடியும். இவ்வளவு சக்தி வாய்ந்த கோவிலுக்கு அனைவரும் சென்று வாழ்வில் ஒரு முறையேனும் மாங்காடு திருத்தலம் சென்று அன்னையின் அருள் பெறுக. நன்றி, வணக்கம்.